ஈரானில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படை நடத்திய தாக்குதல்ல உயிரிழப்பு 555 உயர்ந்திருக்கு. இதேபோல அமெரிக்காவை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில பல ராணுவ வீரர்களின் நிலைமை கவலைக்கிடமாய் இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. இஸ்ரேல்லையும் உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கு. இது குறித்து வரைகலை விளக்கத்தோட இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். வேர்ல்டு மேப்பை பார்த்தா நம்ம நல்லா புரிஞ்சிடும். அதாவது நம்ம அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒன்றாக சேர்ந்து இங்கே ஈரானை தாக்கியிருக்காங்க. ஈரான் இப்போ பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஈரான்லேருந்து அமெரிக்கா எவ்வளோ தூரம்? சுமார் 10,000 கிலோமீட்டர் வருது. அப்போ அவ்வளவு தூரம் சென்று அடிப்பது என்பது ஈரானுக்கு ஒரு சிரமமான காரியம். அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. இங்கே பாருங்கள், ஈரான்லேருந்து இஸ்ரேல் 1500 கிலோமீட்டர் தான். 1500 கிலோமீட்டரில் தாக்குதல் நடத்துறதுல எப்படி இருக்குது, 10,000 கிலோமீட்டர் சென்று தாக்குதல் நடத்துறதுல எப்படி இருக்குது. அதனால தான் ஈரான் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மேலே நேரடி தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்கா மேலே நேரடியாக தாக்குதல் நடத்தலை, டிஸ்டன்ஸ் அதிகம். ஈரானை சுற்றி அமெரிக்கா நிறைய நட்பு நாடுகளை வைத்திருக்கிறது. அந்த நட்பு நாடுகளில் தங்களுடைய இராணுவ பேசஸை வைத்திருக்கிறது. அந்த இராணுவ பேசஸ், அமெரிக்கன் பேசஸை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ரைட். இப்போ அந்த நட்பு நாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி இப்போ ஈரான் எங்கே இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்தியா பக்கத்தில் பாகிஸ்தான் பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், இன்னொரு பக்கம் ஈரான் இருக்கிறது. இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த டிஸ்டன்ஸ் வைத்து பார்க்கும்போது நெருக்கமாக இருக்கிறது. ரைட். இப்போ நம்ம ஈரான் மேப் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாமா? ஈரான் மேப் நம்ம கொஞ்சம் ஜூம் இன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். முதல்ல ஈரானுக்கு நாம் ஒரு பார்டரை வரைஞ்சிடலாம். அப்போது மற்ற நாடுகள் நமக்கு இங்கேருந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். இங்கே பாருங்கள், ஈரான் ரொம்ப பெரிய நாடுங்க. அந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் ஒரு மிகப்பெரிய நாடு என்று தான் சொல்ல வேண்டும். பாலைவன பூமி ஈரான் இங்கே இருக்கிறது. இப்போது ஈரான் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம். எங்கெல்லாம் குறி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அமெரிக்கா ஈரானை சுற்றி நிறைய பேஸ் வச்சுருக்காங்க. அப்போது குவைத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இடம். ஈரானுக்கு எவ்வளோ நெருக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குவைத்தில் அதிரடி தாக்குதல் நடத்தி வராங்க. அந்த தாக்குதலில் இன்று வெளியான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட் நெருப்பு போல் எரிந்து அப்படியே விழுகிறது. பேராஷூட்டில் உள்ளே இருக்க பைலட்ஸ் 2 பேர் தப்பிக்கிறாங்க. அந்த காட்சிகள் செல்ஃபோனில் எடுக்கப்பட்டு பதிவாகி இருக்கிறது. அந்த ஃபைட்டர் ஜெட் விழுந்து நொறுங்குகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். طيارة حربية. شوف 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 فيها واحد. شوف هذا المسير يا الربع. شوف انزلوا هذول. வேறு எங்கெல்லாம் ஈரான் குறி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம குவைத் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, அடுத்த அங்கே பாருங்கள், UAE அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அந்த எமிரேட்ஸில் துபாய், அபுதாபி போன்ற இடங்கள்லையும் ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க. இது ஈரானுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்கள். அதே போல் கத்தாரில் தாக்குதல் நடத்துகிறாங்க. பஹ்ரைன் ஒரு சின்ன நாடு, அங்கே தாக்குதல் நடத்துகிறாங்க. சவுதியில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் ஆலையை தாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் இங்கெல்லாம் சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு பக்கத்தில் இருக்கும் இடங்களை ஈரான் தாக்கி வருகிறது என்று. இது எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் கூட, அதாவது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையில் வசிக்கிறார்கள் என்றார்கள் கூட, அமெரிக்காவோட இவங்கெல்லாம் நல்ல நட்பில் இருக்காங்க. ஈரான் அமெரிக்காவோட ஒரு மோதல் போக்கில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் அமெரிக்காவோட நட்பில் இருக்கிறதுனால அமெரிக்கா இவங்களுக்கு நிறைய பண உதவி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்கன் பேசஸ், மிலிட்ரி பேசஸில் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸை குறிவைத்து ஈரான் இப்பொழுது அங்கே தாக்குதல் நடத்தி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. சரி, இந்த மாதிரி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வராங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது லெபனானில் ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது. ஈரானோடு ஆதரவோடு இயங்குகிறவர்கள் ஹெஸ்புல்லா. அதே போல் காசாவில் ஹமாஸ். அதே போல் இங்கே கீழே ஒரு நாடு இருக்கும் ஓமனுக்கு பக்கத்தில் ஏமனில் ஹூத்தி குழுவினர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஈரான் பேக்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ ஹெஸ்புல்லாவும் இந்த போரில் குதிச்சிருக்கிறதுனால இஸ்ரேல் லெபனானை கடுமையாக தாக்குதல் நடத்திடுவாங்க. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு பார்டர் இருக்கிறது. லெபனான்லேயும் நிறைய பேர், சுமார் 35 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அந்த காட்சிகளை, அந்த சேத காட்சிகளை பார்க்கலாம். فين مفتاح السيارة؟ ما في سيارة أصلا يا كريم. ما في سيارة. ما بتقطع. والله في السيف هون.
هاي ضربة هون، هاي ضربة، هاي ضربة. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே நடத்தியிருக்காங்க, இப்போ மறுபடியும் தாக்குதல் நடத்தி வராங்க. நிறைய போர்க்கப்பல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்காங்க ஈரானை சுற்றிலும். அந்த போர்க்கப்பல்லேருந்து போர் விமானங்கள் புறப்பட்டு சென்று தாக்குதல் நடத்துகின்றன. ஆளில்லா ட்ரோன்களையும் தாக்குதல் நடத்த பயன்படுத்தி வரார்கள். ஈரானில் சேத காட்சிகளை பார்க்கலாம். முதல் தாக்குதலில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார் இல்லையா? ஆயத்தொல்லா காமேனி. அவர் கொல்லப்பட்ட போது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானில் ஒரு பெண்கள் படிக்கிற, அதாவது பெண் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்லையும் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பரிதாப காட்சிகளும் வெளியாகியிருக்கு. அந்த ஸ்கூல் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். دانش آموزانی فرفر شدن که نه ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேலில் பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்படி நாம் பார்க்கும்போது இஸ்ரேலில் ஜெருசலம் மற்றும் டெல் அவீவ் மற்றும் வேறு சில பகுதிகளில் இந்த தாக்குதல்கள், அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அப்படி சேதமடைந்திருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை, ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட காட்சிகளை நாம் பார்க்கலாம். இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதம். இப்போ நீங்கள் பார்த்த சேத காட்சிகள், அந்த இடத்துல 9 பேர் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் இஸ்ரேலில் காயமடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய டெல் அவீவில், மிகப்பெரிய நகரம் அப்படின்னு சொல்லலாம், பெரிய நகரமான அந்த டெல் அவீவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் காட்சிகளையும் பார்க்கலாம். ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தானில் நிறைய பேர் அமெரிக்க தூதரகத்துக்கு எதிராக போராடி வருகிறார்கள். அப்படி போராடி வரக்கூடியவங்க போலீஸ் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே ஒரு மோதல் ஏற்பட்டு அங்கேயும் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த போராட்ட காட்சிகளை பார்க்கலாம். காசாவில் ஏற்கனவே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சுமார் 72,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல்ல ஹமாஸ்கள் நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 72,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே உணவெல்லாம் இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. போர் நிறுத்தம் ஏற்பட்டதுனால அந்த பார்டரை திறந்து விட்டுருக்காங்க. அதாவது எகிப்து நாட்டிலேருந்து உதவி அவங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இது பாருங்கள், இஸ்ரேலே சின்ன நாடு, அதில் ஒரு மிகச்சிறிய பகுதி தான் காசா. இப்போ நம்ம பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, உலக மேப்பில் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அந்த காசா மக்கள் உள்ளே அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் இனி வராது என்ற அச்சத்தினால், ஏன்னா அங்கே பார்டரெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க இருக்கிற உணவுப் பொருட்களை சேகரித்து இன்னும் எத்தனை நாள் அடுத்த போர் நீடிக்குமோ என்று தெரியவில்லையே என்ற அச்சத்தில் ஒரு பக்கம் மக்கள் இருக்காங்க. இஸ்ரேலில் போனவங்க நிறைய பேர் ஏர்போர்ட்லாம் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெல் அவீவில் அந்த விமான நிலையத்திலேருந்து வெளிவர முடியாத காரணத்தினால பக்கத்து நாடுக்கு போய் நம்ம சொந்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. பக்கத்து நாடுன்னு பார்க்கும்போது ஜோர்டன், அங்கேயும் ஒரு சில தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறதுனால இஸ்ரேலிருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் அப்படியே அந்த எகிப்து எல்லைக்குள்ளே வந்து எகிப்திலிருந்து விமானத்தை பிடிச்சி சொந்த ஊருக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பார்டர் ஏரியாஸுக்கு வந்த காட்சிகளை
ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்படியாக இந்த மத்திய வளைகுடா பகுதிகளில் போர் தீவிரமடைந்திருக்கிறது. வளைகுடா நாடுகள், அதாவது ஈரானால் யாரெல்லாம் தாக்கப்பட்டாங்களோ அந்த அமெரிக்கன் பேசஸை குறிவைத்து ஈரான் அடித்தாலும் பொதுமக்கள் சிலர் இந்த நாடுகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது குவைத், கத்தார், UAE, பஹ்ரைன், சவுதி உள்ளிட்ட நாடுகள், ஜார்டன் உள்ளிட்ட நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த நாடுகள்லாம் போர்க்களத்தில் குதிப்பார்களா, ஒருவேளை அமெரிக்காவோடு கைகோர்ப்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் சர்வதேச போர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாடுகள்லாம் எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்க, இந்த நாடுகள் போரில் குதிக்க மாட்டாங்க. காரணம், இந்த நாடுகளுடைய போர் கிடையாது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நீண்ட ஆண்டு காலமாக ஒரு பகை இருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது, நீங்களும் நானும் சேர்ந்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கும் காரணத்தினால் அமெரிக்காவும் இந்த போரில் இணைந்து கொண்டது. இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள இந்த நாடுகளின் போர் கிடையாது என்பதில் இந்த நாடுகள் தெளிவாக இருக்கிறது. இந்த நாடுகள்லாம் போரில் குதிச்சா போர் மிக பெருசாகிடுமோ என்கிற அச்சமும் எழுந்திருக்கிறது. இருந்தாலும் இது 3வது நாள் தான் போர்க்களத்தில். வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டியிருக்கும்.